நடத்துறானா பத்திரிக்கை, அதுவும் என்ன அழிக்கிறதுக்கே நடத்துறானா. அந்த ஆபீஸுக்குள்ள நீங்களா புகுந்து என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அங்க அத்தனையும் தூள் தூளாகணும். செய்வீங்களா? புறப்படுங்க. அமைதி, அமைதி. ஒழிக என்ற கூச்சல் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் ஒழுக்கம் குறைவாக இருக்கும். வாழ்க என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு நீங்களும் வாழ்வீர்கள், இந்த நாடும் வாழும். எழுதுவதும் பேசுவதும் எனது பிறப்புரிமை. அதை நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை. சங்கர், உன் எழுச்சி பத்திரிகை உடனே நிறுத்தணும். எதற்காக? நிறுத்தியா? ஓ, புரிகிறது. எங்கிருந்தோ ஏவி விடப்பட்டு வந்திருக்கும் எனதருமை தோழர்களே, என் எழுச்சி பத்திரிகை உல்லாச ஓடத்தின் துடுப்பு அல்ல. உங்களை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு உணர்ச்சி என்ற உணவு சமைக்கின்ற அடுப்பு. பாமர மக்களை ஏமாற்றி பணம் பறிக்க நான் இந்த பத்திரிகை நடத்தவில்லை. சமுதாயத்தின் அடித்தளத்திலே மீண்டு கிடக்கின்ற அப்பாவிகளை, உங்களை மேல் தளத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் என் பத்திரிகை இங்கே அச்சாகிறது. நாளைக்கு ஒரு விதமாக எழுதி உங்கள் மூளையை நான் கெடுக்கவில்லை. ஒரே சிந்தனை, ஒரே செயல், ஒரே கொள்கை, இதுதான் என் பத்திரிகையின் லட்சியம். இந்த நாடு பொன் விளையும் பூமியாக வேண்டும், பூத்த மலர் சோலையாக வேண்டும், போலி அரசியல்வாதிகள் ஒழிய வேண்டும். அந்த லட்சியத்திலே உதித்ததுதான் என் எழுச்சி. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. பத்திரிகை நிறுத்த முடியுமா? முடியாது. நிறுத்தாவிட்டால் நொறுக்குவோம். என் கண் முன்னே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்ற காட்சியை காணும் போது நான் அகிம்சாவாதி என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. இதை நான் சொல்லவில்லை, கருணைக்கடல் காந்தியடிகளே சொல்லியிருக்கிறார். வன்முறையை தவிர்ப்பதற்கு பதில் நடவடிக்கை வன்முறைதான் என்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து கலைந்து செல்லுங்கள். சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கு பேசிட்டு இருக்கியா? மறுபடியும் சொல்கிறேன், அகிம்சாவாதிகள் எல்லாம் கோழைகள் அல்ல. என்னடா சமாதானம் பண்ற? பூசாரிகளா? அருமை நண்பர்களே, இன்றைய சமூக விரோத சக்திகளும் மக்களை அழிவு பாதையிலே இழுத்துச் செல்லும் கூட்டமும் நாட்டின் முன்னேற்றத்திற்கே முட்டுக்கட்டையாய் இருக்கின்றன. இவர்களை எங்கே அனுப்ப வேண்டும் என்பது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. சங்கர், உனக்கு என் பாராட்டுகள். நடந்ததையெல்லாம் பார்த்து எங்க நீ மனம் தளர்ந்துருவியோ நினைச்ச. உண்மைக்காக பாடுபட்ட ஒவ்வொருத்தரும் துவக்கத்துல தோல்விதான் கண்டாங்க. ஆனா அதே தோல்வி கடைசியில மகத்தான வெற்றியா மாறினதா சரித்திரம் சொல்லுது. அதே மாதிரி அவன் ஒரு சரித்திரம் அப்படிங்கிற பேரும் பெருமையும் இந்த சங்கருக்கு கண்டிப்பா கிடைக்கத்தான் போகுது. இது சத்தியம். அத்தா, நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. இவ்வளவு காலம் நம்ம பட்ட பாட்டுக்கெல்லாம் அறுவடையை எதிர்பார்க்கிற நேரம். ஊர் ஊரா போய் மக்கள் அணியை திரட்டுற வேலையை நாளைக்கே ஆரம்பிச்சிடுவோம். இந்த எழுச்சி சமூக விரோதிகளின் வீழ்ச்சி. நாளை என்ன நாளை, இன்றைக்கு ஆரம்பிப்போம். அந்த சங்கர் பய ஊரை கூட்டி ஊர்வலம் நடத்துறான். அது மட்டுமா, ஊரா சுத்தம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. ஏ லாரி போங்கடா. கண்ணனுக்கு ஆபத்தா? ஊர்வலத்தை முடிச்சிட்டு உங்க அண்ணனுக்கு திரும்ப வரார்ல? ஆமா. வழியிலே
ஜீப்பை மடக்கிறதுக்காக வேதாசுரத்தின் ஆட்கள் லாரிகளை ஏறி விட்டுருக்காங்களாம். எப்படி இருக்கு? உனக்கு என்னாச்சு? அண்ணா, இனிமே நான் பொழைக்க மாட்டேன். உனக்கு ஒண்ணாகாது. நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. நான் டாக்டர், எனக்கு தெரியும். நான் பொழைக்க மாட்டேன். கல்பனா, கல்பனா, விதி எனக்கு வச்ச சோதனையில நீ விழுந்துட்டியம்மா. மாளிகையில இளவரசி மாதிரி இருக்க வேண்டிய நீ இந்த பாவிக்காக போர்க்களத்துக்கு வந்து பலியாயிட்டியே. இல்லத்தான், சாவுக்காக பயப்படல, சமூகத்துக்காக பாடுபடுற உங்களை தனியா விட்டுட்டு போறேனே. நெருங்கி வந்துகிட்டு இருக்கிற உங்க வெற்றிய பார்க்காம போறேன்னு அந்த வேதனை தான். கல்பனா, நீ சாகக்கூடாது, நீ சாகக்கூடாது கல்பனா. என் சாவை தடுத்து நிறுத்துற சக்தி உன் கையில இல்ல கல்பனா. முத்து, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? சொல்லு கல்பனா. கடவுள் சந்நிதியில கற்பூரம் எரியும் போது நினைச்சது நிறைவேறணும்னு கண்ணுல தொட்டு ஊத்திக்கிறமே, அதே மாதிரி இந்த கற்பூரம் அணையறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும் கல்பனா? சொல்லு கல்பனா. நீ அஹிம்சாவாதியா மாறணும். அதுதான் என் கடைசியா. எதுக்குமே கலங்காத உன் கல் நஞ்சை இப்ப ஏன் கலங்குது? கண்ணீர் விட்டே அறியாத நீ இப்ப ஏன் கதறி அழுகிற? உனக்கு நெருங்கின சொந்தக்காரி உன் கண் முன்னாலேயே உயிர் விட்ட காட்சியை உன்னால பார்க்க முடியல. நீ தூண்டி விட்ட கலவரத்தினாலே பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி துடிச்சு செத்துருப்பாங்கிறத இப்போ அது உணர்றியா? சமுதாயத்தை மாற்றி அமைக்க வன்முறை ஒண்ணுதான் சிறந்த வழின்னு மார்தட்டி பேசுகியடா. உன் குடும்பத்துல நஷ்டம் வந்தோடனே கோல மாதிரி அழுகிறியே, நீ சுயநலக்காரன். உனக்கு சுயநலம், உன்னுடைய வீரமும் தீரமும் இப்ப என்னோட ஆச்சு. பிளடி ஃபூல். போதும், நான் போதும், இதை கொல்லாதீங்க, நான் திருந்திட்டேன். அண்ணா, இறந்து போன கல்பனாவோட ஆவி மேல ஆணையிட்டு சொல்றேன், இனிமே வன்முறையை நான் கடவுள் நினைக்க மாட்டேன், ஆயுதங்களை கையால தொடவும் மாட்டேன், கலவரம் செய்ய முடியாத அந்த நாட்டு இளைஞர்களை நான் தூண்டவும் மாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம், சத்தியம்.